ஹே காய்ஸ், இன்னைக்கு என்னோட ட்வின் பேபிஸ்க்கு சிக்கன் ஸ்டியூ ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு சிக்கனை குட்டி குட்டி பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஈஸியாக வேகிறதுக்காக. குக்கரில் லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கேரட், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ப்ளஸ் சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு அது கூடவே லிட்டில் பிஞ்ச் ஆஃப் டர்மெரிக், பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4 to 5 விசில்ஸ் நான் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்திருக்கான்னு இந்த சிக்கனை செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு சாஃப்டாக. அதை வந்து என் பேபி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஊட்டி விட்டேன். நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் தான். அவனோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது 2 பேபிஸை வச்சுட்டு. என்னோட ப்ரெக்னென்சி டைமில், டெலிவரி அப்போது அண்டு இப்போ என்னோட போஸ்ட்மார்ட்டம் டைம்லேயும் சரி, நான் வந்து காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட என்னோட பேபிஸை ரிலாக்ஸாக பார்த்துக்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பாக மெயின் ரீசன் என்னோட ஹஸ்பண்ட் தான். எனக்கு வந்து என் பேபிஸை பார்த்துக்கிறத தவிர எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ஒரு ப்ரெஷரும் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுக்காம அவங்களே ஃபினான்ஷியலாகவும் எங்களுக்கு எந்த ஒரு பொருள் வேணும்னாலுமே நாங்கள் வந்து வீட்டை விட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி வாங்கணுன்ற அவசியமே இல்லாமல் என் கைக்கு எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி அவங்களே போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட என்னால் வந்து என் பேபிஸை பார்த்துக்க முடியுது. இன்றைக்கி வந்து திடீர்னு எதுக்கு என் ஹஸ்பண்ட் பற்றி பேசுகிறேன்னா, நேற்று வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எப்படி உங்கள் ட்வின் பேபிஸை தனியாக மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் வந்து கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நான் ஹோம் சென்டர்லாம் போய் கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னலான்றதை நாளைக்கு சொல்கிறேன்.